வீடியோ போட்டு 1 மந்த் ஆயிடுச்சு. ஏன்னா வீடு மாற்றுற வேலை இருந்தது. புரட்டாசி மாதம் வீடு மாற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பர்சனல் ரீசனுக்காக புரட்டாசி மாதமே வீடு மாற்றிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் டைமில் எடுத்தது. லக்ஷ்மி குபேர பூஜைக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போ எடுத்த வீடியோ தான். இந்த பூஜையை நான் ஃபஸ்ட் டைம் வீட்டில் செய்கிறேன். இதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னால் என்ன பண்ண முடியுமோ, வீட்டில் என்னென்ன பொருள் இருந்ததோ அதை வச்சு மட்டுமே இந்த பூஜையை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுக்கு அதிகபட்சமாக நான் வாங்கின பொருள் லக்ஷ்மி குபேரர் படமும் பூ பழம் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். நெய்வேத்தியம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சக்கரை பொங்கல் செஞ்சுக்கிட்டேன். நெய் வீட்டிலே இருந்தது. சக்கரை பொங்கல் குக்கரில் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் செஞ்சு பாசிப்பருப்பு இல்லாமல் வெறும் பச்சரிசி மட்டும் போட்டு இந்த மாதிரி நெய்வேத்தியம் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த லக்ஷ்மி குபேரர் படம் தான் நான் வாங்கியிருந்தேன். சின்னதாக அது ஒரு 70 ரூபா. இது வீட்டில் இருந்த விநாயகர் சிலையே நான் வச்சுக்கிட்டேன். இல்லைன்னா மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வச்சுக்கோங்க. நெய்வேத்தியம் ரெடி ஆகிடுச்சு. அப்புறமா பலகையில் குபேர மந்திரம் போட்டு 4 பக்கமும் ஸ்ரீன்னு எழுதிக்கிட்டேன். துளசி கண்டிப்பாக முக்கியம். துளசியும் பூவும், அதனால் அதுவும் வாங்கி கட்டி வச்சுருந்தாலும் சரி தான். நான் உதிரி பூவாக அம்மனுக்கு பாதத்தில் நான் போட்டுக்கிட்டேன். குபேரருக்கும் சேர்த்து நான் போட்டுட்டேன். அந்த மந்திரத்தை சுற்றி பூ வச்சுக்கிட்டேன். இதில் ஒன்று குபேரர் விளக்கு மட்டும் நான் வாங்கலை. குபேரர் விளக்கு வாங்கி பச்சை திரியால் நெய் ஊற்றி விளக்கு கொளுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் நான் செய்யலை. அது வீட்டில் இல்லாததுனால இருக்கிற விளக்கை வச்சு நான் ஏற்றிக்கிட்டேன். உங்கள்கிட்ட மண் விளக்கு இருந்தாலும் மண் விளக்கில் ஏற்றி விளக்கேற்றி சாமி கும்பிடலாம். முதல்ல விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா குலதெய்வத்துக்கு விளக்கேற்றி வணங்கிட்டு அதுக்கப்புறமா லக்ஷ்மி தாயாரை வணங்கணும். உங்களுக்கு என்ன நாமம் தெரியுமோ அந்த நாமத்தை சொல்லுங்கள். எனக்கு 108 போற்றி தான் தெரியும், லக்ஷ்மி போற்றி. அதை சொல்லி லக்ஷ்மி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செஞ்சு இந்த பூஜையை நான் நிறைவு செஞ்சேன். அதுக்கப்புறமா குபேரர் மந்திரம் 108 தடவை, உங்களால் முடிஞ்சதுன்னா 108 தடவை சொல்லுங்கள். என்கிட்ட 9 காயின், அதாவது 5 ரூபா காயின் 9 காயின் இருந்தது. உங்கள்கிட்ட 108 5 ரூபா காயின் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லை 1 ரூபா காயின் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. என்கிட்ட 9 காயின் 5 ரூபா காயின் இருந்ததுனால 9 தடவை குபேரர் மந்திரம் சொல்லி இந்த பூஜையை நான் நிறைவு செஞ்சேன். அந்த 9 காயினையும் தாமிர இதழ்களில் வச்சு அதில் குங்குமம் வச்சு அதுக்கப்புறமா 9 மந்திரத்தை சொல்லி என்கிட்ட எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த 9 காயினை எந்த இடத்துல நீங்கள் காசு வைப்பீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். என்கிட்ட 9 காயின் இருந்ததுனால 9 காயினுமே நீ செஞ்சேன். ஆனால் 108 காயின் இருக்கக்குள்ளார எல்லாத்தையும் வச்சுக்கக்கூடாது. ஒரு சில காயினை மட்டும் வச்சுட்டு மற்ற காயின் எல்லாத்தையுமே நம்ம சிவன் கோயில் உண்டியலில் சேர்த்துடணும்.